தளபதி விஜய் சிஎம் ஆயிட்டாரு. எந்த ஒரு நியூஸ் சேனலில் எடுத்தாலும் சரி, எல்லாரோட ஸ்டேட்டஸ் எடுத்தாலும் சரி, இந்த முதல்வனோட ஒரு பிஜிஎம்மோட பார்த்தீங்கன்னா தளபதி விஜயை பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸாக வச்சு தள்ளுறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நடத்திட்டாங்கன்னே சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்தில், அதாவது எம்ஜிஆர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு தனியான கட்சியை ஆரம்பித்து ஒரு சிஎம்மாக ஆனார். அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்கு தாண்டி இப்போ ஒரு தனி கட்சி ஆரம்பித்து ஒரே ஒரு எலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா சிஎம் ஆகிருக்காரு தளபதி விஜய். எம்ஜிஆர் காலத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவும் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணி நல்லாவும் பார்த்தீங்கன்னா மக்களை காப்பாற்றினார். அந்த விதத்தில் விஜயும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்த பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க, நிறைய விஷயத்த மாத்திரன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அந்த விஷயத்தெல்லாம் அவங்க பூர்த்தி பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு. அவர் பதவி ஏற்ற உடனே பார்த்திங்கன்னா ஒரு 2 விஷயத்தை பார்த்திங்கன்னா அவர் சைன் பண்ணியிருக்காரு. என்னென்ன விஷயம் பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு வீட்டுக்கு பார்த்திங்கன்னா 200 யூனிட் வரையும் பார்த்திங்கன்னா பே பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் பார்த்திங்கன்னா ஒரு இது பண்ணிக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அதாவது கவர்மெண்ட் பஸ் பார்த்திங்கன்னா இலவசமாக விட்ருக்காரு. அதாவது ஒரே ஊரில் சுற்றுற மாதிரி இல்லை, வெளி ஊர்களிலும் பார்த்திங்கன்னா சுற்றுற மாதிரி பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு பயனில்லா சீட்டை பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது 2 விஷயத்தை பார்த்திங்கன்னா அவங்க சைன் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் நிறைய விஷயத்தை பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. அதெல்லாம் பண்ணுவாரான்னு தெரியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படித்தவங்களுக்கு வேலை இல்லைனா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படிச்சிருந்தாங்கன்னா 2500, டிகிரி முடிச்சிருந்தாங்கன்னா 4000 ரூபான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த அரசியல் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு.